Hi friends, welcome to the channel Nanjil Naatu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுக்கு காப்பி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சுக்கு காப்பி செய்யறதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், நல்ல மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. வெத்தலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. துளசி கருந்துளசியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொஞ்சமாக போதும். கருப்பட்டி அரை கப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. சுக்கு மட்டும் லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிளெண்டரில் அரையாது, ஸோ அதனால் லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஏர்டைட்டர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் சுக்கு காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அதாவது அரை கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். இப்போ நம்ம கருப்பட்டியை சேர்த்துடலாம். கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆனோன்னு 2 ஸ்பூன் சுக்கு காப்பி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பேத்துக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக பறித்த துளசியும் வெத்தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெத்தலை சேர்த்துக்கிட்டா போதும். 6லேருந்து 7 நிமிஷம் போல் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. சுக்கு காப்பி ரெடி ஆயிடுச்சு. தலைவலி, இருமல், தொண்டை வலி இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ரெமடியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சுக்கு காப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye bye.